வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு மகிழ்ச்சியான தகவலை பார்க்க போகிறோங்க. ரொம்ப நாளாகவே எங்கள் ஊரில் ட்ரெயின் நிற்கவே இல்லை அப்படிங்கிற ஏக்கம் பலருக்கு இருந்திருக்கும். எங்கள் ஊரில் இந்த ட்ரெயின் நின்று போகணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருந்திருக்கும். அந்த கோரிக்கை நிறைவேற இருக்கிறது. 2 ரயில்களுக்கு புதிய நிறுத்தம் நாளை முதல் வழங்கப்பட இருக்கிறது. அந்த நிறுத்தம் அப்படிங்கிறது சோதனை அடிப்படையில் தான் வழங்கப்பட இருக்கிறது. நிச்சயமாக அந்த நிறுத்தத்தை பயன்படுத்தினா அது நிரந்தரமாவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி முதல் ட்ரெயின் எந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா, தினமுமே தூத்துக்குடியில் இருந்து மாலை 5:30 மணிக்கு புறப்பட்டு அங்கே இருந்து வாஞ்சிமணியாச்சி, கோவில்பட்டி, மதுரை, திண்டுக்கல், ஈரோடு வழியாக சேலம் போய் அங்கே இருந்து தர்மபுரி, ஒசூர் வழியாக மைசூர் நோக்கி செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் மைசூருக்கு மறுநாள் காலையில் 10:20 மணிக்கு போய் சேரும். இந்த ரயிலானது வாஞ்சிமணியாச்சி வந்துட்டு அதுக்கடுத்து நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோன்னா நிச்சயமாக கோவில்பட்டி தான். இந்த இடையில கடம்பூர் அப்படிங்கிற ஒரு நிறுத்தம் அப்படிங்கிறது இருக்கிறது. ஆனால் இந்த நிறுத்தத்தில் இந்த ரயில்கள் நின்று செல்றதே கிடையாது, போகும்போதும் சரி வரும்போதும் சரி. இதனால இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, கடம்பூரில் நிற்கலை அப்படின்னா கோவில்பட்டியில் இறங்கி அங்கே இருந்து பேருந்துகளை பிடிச்சு போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா வாஞ்சிமணியாச்சி போயிட்டு அங்கே இருந்து ரிட்டர்ன் வர வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. இது மாறுவதற்காக நாளை முதல் சோதனை அடிப்படையில் இந்த ரயிலானது புறப்படும் போது 5:20 மணிக்கு 5:30 மணிக்கு புறப்படுது இல்லையா, அந்த ரயிலானது கடம்பூர்லையும் நின்று செல்லும். அதே மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் மைசூரில் இருந்து தினமும் மாலை 6:20 மணிக்கு புறப்பட்டு வரக்கூடிய ரயிலும் கடம்பூரில் நிற்கும். கோவில்பட்டிக்கு அடுத்து அதுக்கப்புறம் வாஞ்சிமணியாச்சி தான். ஸோ இந்த ட்ரெயினுக்கு இல்லாமல் இன்னொரு ட்ரெயினுக்கும் கூடுதலாக ஒரு நிறுத்தம் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது. திருச்சியின் அடையாளம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் தினமுமே இந்த ரயிலானது இரவு 10:35 மணிக்கு திருச்சியில் இருந்து புறப்பட்டு மறுநாள் காலையில் 4:10 மணிக்கு சென்னை எழும்பூரை சென்றடையும். இந்த ரயிலானது அரியலூர் வந்துட்டு அதுக்கடுத்து நிச்சயமாக நிற்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா விருத்தாச்சலம் தான். இடையில பெண்ணாடம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷன் இருக்கிறது. அந்த ஸ்டேஷனில் நிற்காம தான் போய்கிட்டு இருந்தது. அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போதும் சென்னை எழும்பூர்லேருந்து தினமும் இரவு 11:30க்கு கிளம்பக்கூடிய ட்ரெயினை மறுநாள் காலையில் 5 மணிக்கு திருச்சி வரும்போதும் பெண்ணாடம் ரயில் நிலையத்தில் நிற்காம தான் வந்துக்கிட்டு இருந்தது. இனிமேல் அதாவது நாளை முதல் இந்த ரயிலானது போகும்போது அரியலூருக்கு அப்புறம் பெண்ணாடம் அங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் விருத்தாச்சலம் போகும். அதே மாதிரி ரிட்டர்ன் வரும்போது விருத்தாச்சலத்தில் நின்றுட்டு பெண்ணாடம் நின்றுட்டு தான் அரியலூருக்கு வரும். இந்த நிறுத்தம் அப்படிங்கிறது சோதனை அடிப்படையிலான நிறுத்தம். ஆக பெண்ணாடம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களும் கடம்பூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களும் நிச்சயமாக இந்த நிறுத்தத்தை நல்ல ஆதரவோடு வரவேற்று பயன்படுத்தினாங்க அப்படின்னா இந்த நிறுத்தங்கள் எல்லாமே நிரந்தரமாவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. இப்போதைக்கு சோதனை அடிப்படையில் மட்டும்தான் நாளை முதல் இந்த நிறுத்தங்கள் நிச்சயமாக அமலுக்கு வர இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேரணும். ஏன்னா அந்த 2 பகுதிகளை சேர்ந்த மக்களுக்கும் இந்த செய்தி சென்று சேர வேண்டும். அப்போது தான் அந்த ஸ்டேஷனை பயன்படுத்தி இவர்கள் ரயிலில் ஏறவோ இறங்கவோ முடியும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் நண்பர்கள்.